அன்பான பிள்ளைகளை, இந்த காலை பொழுது லூக்கா 1:30 கர்த்தர் சொல்கிறாங்க, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். உலகத்தில் இன்னைக்கு பூமியில் நம்ம வாழ்கிற வரைக்கும் பயத்தோடு தான் வாழ்கிறோம். ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு காரியத்துக்காக பயப்படுறோம். ஆனால் அந்த கிருபை பெற்றோங்கிறத கொஞ்சம் மறந்து போயிடுறோம். சரி, அதை இன்றைக்கி ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாங்க. இந்த கிருபை யார் இடத்துல இந்த வார்த்தை நடக்குதுன்னா, இயேசுவின் தாய் மரியாளுக்கு தேவ தூதர்கள் சொல்லப்பட்ட வார்த்தை. இது உலக வரலாற்றிலேயே பெண்களுக்கு யாவரிலும் சிறந்தவர் இவரே. ஒரு தூதனே வந்து பேசி அந்த தாய்க்கு வார்த்தை கொடுக்கறனால சிறந்த தாய். அது எப்படி? தூய்மையானவங்க, கீழ்ப்படிதல் உள்ளவங்க, விசுவாசம் உள்ளவங்க, தேவனுக்கென்று பொறுப்புகளையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு ஆயத்தமானவங்க, தாவீதின் வம்சவழியில் வந்தவங்க, தன்னை அர்ப்பணித்தவங்க. அதனால தான் அதையெல்லாம் கர்த்தர் பார்த்து தூதன் அனுப்புகிறாரு. தூதன் சந்திக்கும் வரை அவங்க சாதாரண மரியாள் தான். அதற்கு பின் தான் அவங்க திருப்தியான வாழ்க்கை. மரியாள் என்ன பண்ணுறாங்க? பேறு பெற்றவங்களாக மாறுறாங்க. கிருபையானது வேற யாருக்கும் கிடைக்கல. இயேசு அற்புதம் செய்வதற்கே இவங்க தான் காரணமாக இருந்தாங்க. எப்படி? அந்த கற்சாடியில் தண்ணி நிரப்பும்போது அவங்க சொன்ன மெசேஜ் என்ன தெரியுமா? அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க அப்படிங்கிற சத்தியத்தை தான் உணர்த்தினாங்க. யோவான் 2:5 நம்ம பார்க்குறோம். அப்போ பெந்தகோஸ்து நாளுக்கு சபையில் எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு செபிக்கிறவங்களா இருந்தாங்களே தவிர, பொறுப்புகளில் நான் லீடரு, நான் இயேசுவோட அம்மான்னு அவங்க பெருமை கட்டவே இல்லை. ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்து பேர் பெற்று நான் தேவனுக்கு அடிமை அப்படின்னே சொல்லாங்க. இப்போ மரியாள் மூலம் உலகிற்கு ரட்சகர் உதித்தார் என்பது தான் அந்த கிருபை. ஆதியாகமம் 6:8 பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ரூத் 2:2 ரூத்துக்கு போவாஸ் கண்ணில் கிருபை கிடைத்தது. யாத்திராகமம் 33:17 மோசைக்கு கர்த்தர் கண்ணில் கிருபை கிடைத்தது. எசேக்கியேல் 14:14 கரெக்டாக சொல்லுது. நோவாவாக இருந்தாலும், தானியேலாக இருந்தாலும், யோபுவாக இருந்தாலும் அவங்க கர்த்தர் கண்களில் கிடைத்ததுனால அவங்க ஆத்மாவை தான் பாதுகாத்து கொள்வாங்களாம். ஆத்ம பாதுகாப்பு மிக அவசியம். அதனால தான் அவங்க அந்த வார்த்தையை அப்படி தான் ஆத்மாவில் வச்சுக்கிட்டாங்க. அப்போது மக்களை பாதுகாக்க மீட்க வந்த கிறிஸ்துவின் கிருபையை நாம் இன்று வாழ்கிறோம். நீதிமான்கள் அப்படின்னு பேர் பெறுகிறோம். கர்த்தர் கண்ணில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கு. அது சரியானபடி பயன்படுத்துகிறோமான்னு சிந்திக்க வேண்டும். கொர்நேலியுவுக்கு அப்போஸ்தலர் 22 கிருபை கிடைச்சது. சிமியோனுக்கு லூக்கா 2:25 அந்த கையில் தூக்கிட்டு சொல்கிறாரு, இந்த ரட்சணத்தை என் கண்ணில் கண்டேன் அப்படின்னு. யோபு 34:5 அவனுக்கு கிருபை கிடைச்சது. அப்போஸ்தலர் 4:34, 14, 26 எல்லாம் பலமாக சாட்சி கொடுக்குறாங்க. நான் அவரோட இருந்தேன், அவர் இப்படியெல்லாம் அற்புதம் செய்தார், அவர் பூரண கிருபை எங்கள் மேலே வைத்தார் அப்படின்றாங்க. கிருபை என்னது என்ன தெரியுங்களா? தகுதி இல்லாத இருக்கிறவங்கள தேவன் அளிக்கிற சிலாக்கியத்துக்கு பேர் கிருபை. அது எபேசியர் பார்த்தீங்கன்னா 2:8-9 சொல்லுது. இன்றைக்கி நீங்களும் நானும் இப்படி ஒரு சிலுவைப்பாடுகள் மூலம், இரத்தத்தின் மூலம், வசனத்தின் மூலம், ஆவியானவர் மூலம் கிருபை பெற்றிருக்கிறோமே. அந்த கிருபையை காத்துக்கொள்ள வேண்டாமா? வாங்க கிருபைக்குள்ளே உட்காந்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்களை நீங்கள் அழைத்த உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுங்க. உங்கள் கண்களிலே எங்களுக்கு கிருபை உண்டாகட்டும். நீங்கள் செய்தீங்க, அதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.